ஏசாயா அதிகாரம் 25. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராயிராத படிக்கும் என்றைக்கும் கட்டப்படாத படிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மைமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பெலவந்தரின் ஆரவாரம் தணியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலுமுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே, இதோ, இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூளம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம். நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். பாருங்கள், ஏசாயா 25:1. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். இது அவருடைய ரட்சிப்பிற்காக தேவனை துதிக்கும் பாடல். மிகுந்த களி கூறுதலுடன் அவருடைய அற்புதத்தை சொல்லி அவரை தொழுது கொள்ளும் பாடல். இது நிரம்பி வழியும் இருதயத்திலிருந்து வரும் ஒரு பாடல். தேவன் என்றால் யார்? அவர் என்ன செய்தார் என்றதொரு அறிவோடே தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அவர் சந்நிதியிலே வர வேண்டும். இந்த கீத ஆராதனை நம்முடைய சபைகளிலே நடக்கிறது போன்ற ஒரு சாதாரணமான ஆராதனை அல்ல. இந்த பாடலை பாடுகிறவர்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று மிக்க வாஞ்சையுடையவர்கள். அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவராக இருக்கிறபடினாலே அவர்கள் அவரை அப்படி தொழுது கொள்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து மனித சுபாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். சங்கீதக்காரன் சங்கீதம் 118:8 இவ்விதமாய் சொல்லுகிறான்: மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். உண்மையாயிருப்பது என்பது ஆவியினால் உண்டாகும் கனியாகும், மாம்சத்தின் கிரியை அல்ல. உண்மை என்பது மனித தன்மைக்கு எதிரானது. சங்கீதம் 116:11 தாவீது சொல்லுகிறார்: எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். இதை குறித்து ஒரு வேத வல்லுனர் சொல்லும் பொழுது, நான் இதை குறித்து அநேக வேளை சிந்தித்து பார்த்திருக்கிறேன். இப்பொழுதும் தாவீது சொல்லுகிறதை நான் ஏற்றுக்கொள்ளவே செய்கிறேன் என்று சொல்கிறார். ஏசாயா 25:2 பாருங்கள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராயிராத படிக்கும் என்றைக்கும் கட்டப்படாத படிக்கும் செய்தீர். எல்லா கடந்த கால நிகழ்ச்சிகளும் முடிந்துவிட்டன. பழைய எதிரிகளிடமிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். எனவே தங்களுடைய நகரத்தை சுற்றி
சுவர் எழுப்பி தங்களை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. வசனம் 3 வாருங்கள். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள், கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். உலகம் முழுவதிலும் ஜனங்கள் தேவனிடத்திலே திரும்புவார்கள் என்பதை இது அர்த்தப்படுத்துகிறதா? அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இது 1000 வருட அரசாட்சி. மனிதர்கள் அந்நாட்களிலே தேவனிடத்தில் திரும்புவார்கள். பாவமாகிய இருளும் மகா உபத்திரவத்தின் நாட்களும் கடந்து போய்விடும் போது ஜனங்களில் அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். மாலையில் அழுகை தங்கும், காலையிலே களிப்புண்டாகும். இந்த காரியத்தையே இங்கே நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆட்சியிலே எல்லையில்லா மகிழ்ச்சி இருக்கும். ஏசாயா 25 பாருங்கள். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணியப் பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும். பரிசுத்தவான்கள் தங்களுடைய முந்திய மகா உபத்திரவத்தின் நாட்களை நினைத்து பார்க்கும்போது இவ்வண்ணமாய் சொல்கிறார்கள். கடைசி நாட்களை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 2 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2 அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தேவனுடைய மற்ற எதிராளிகளின் மும்முரத்தையும் தேவன் தணிய பண்ணுவது போல அந்தி கிறிஸ்துவையும் தேவன் மடங்கடிப்பார். ஏசாயா 25:6 சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிணமுமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். இங்கே கொழுமையான பதார்த்தங்களும் என்பது சரீர பிரகாரமான உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதை தெளிவாக குறிக்கிறது. மீட்கப்பட்ட பூமி மிகவும் அபரீதமாக எல்லாவற்றையும் விளைவிக்கும். ஆகவே எல்லா பொருட்களுமே மிகச் சிறந்ததாக இருக்கும். அந்நாட்களிலே கொழுப்பு நிறைந்த பொருட்களையும் சாப்பிடுவதெல்லாம் பிரச்சனையாயிராது. அதேபோல ஆவிக்குரிய விருந்தாகவும் 1000 வருட அரசாட்சி இருக்கும். வேத அறிவு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற நாட்களாக அது இருக்கும் என்று நாம் திட்டமாய் விசுவாசிக்கலாம். ஏசாயா 25:8 வாருங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இந்த அர்த்தம் பட அப்போஸ்தலனாகிய பவுலும் 1 கொரிந்தியர் 15:54 கூறுகிற வார்த்தையை பாருங்கள். வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:54 அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அடுத்ததாக ஏசாயா 25:9 அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். இந்த பாடலின் கடைசி பகுதிக்கே இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். இங்கே எல்லாருடைய கவனமும் தேவனுக்கு நேராக திருப்பப்படுகிறது. அவருடைய உதவியோடையே மனிதர்கள் எதையும் செய்ய முடியும். இந்த உலகம் அந்தி கிறிஸ்துவினால் வஞ்சிக்கப்படும். ஆனால் உண்மையான கிறிஸ்து, உண்மையான மேசியா, உண்மையான பூமியின் ஆளுநர் வருவார். அவர் உலகை வஞ்சிப்பதில்லை, ரட்சிப்பார். அந்நாளிலே அவருடைய ரட்சிப்பே மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அவருக்காக காத்திருந்தவர்கள் அவரை கண்டு களிகூர்ந்து மகிழ்வார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த நாளை நீங்களும் வாஞ்சியோடு எதிர்பார்க்கிறவர்களாயிருக்கிறீர்களா? அடுத்து வருகிற வசனம் வித்தியாசமானதாக இருக்கிறது. பாருங்கள். ஏசாயா 25:10 கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூளம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம். இங்கே மோவாப் ஏன் சொல்லப்படுகிறது? நாம் மோவாப் எதை அர்த்தப்படுத்துகிறது என்று முன்பு தியானித்தோம். நினைவிருக்கிறதா? அதாவது பக்தியின் வேஷம் தரித்து தேவனுடைய வல்லமையை மறுதலிப்பதே இது அர்த்தப்படுத்துகிறது.
மோவாப் உயர்ந்திருக்கும் போது தேவன் தாழ்ந்த நிலையிலே வைக்கப்படுகிறார். தேவன் உயர்ந்த நிலையிலே இருக்கும் பொழுது மோவாப் தாழ்த்தப்படுகிறது. அதாவது மாம்சம் உயர்ந்திருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்வு தாழ்வு நிலையை அடையும். ஆவிக்குரிய வாழ்வு உயர்ந்திருக்கும் பொழுது மாம்சம் தாழ்ச்சி அடையும். ஏசாயா 25:12 அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். மனிதனுடைய எல்லா பெருமையும் தாழ்த்தப்படும். இப்பொழுதே சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இன்றைய நாட்களிலே சாந்த குணமுள்ளவர்களின் நிலை மிகவும் சிறந்ததாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நாள் ஒன்று வருகிறது, அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். ஏசாயா 26 அதிகாரமும் தேவனுடைய 1000 வருட அரசாட்சியை பற்றியே சொல்கிறது.